இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்களா? எல்லாம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா? வீட்டில் உள்ள ஹோம் லீக்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. ரத்தத்தோட அளவை மேம்படுத்துகிற உணவுகளை பற்றி நான் இப்போ பேச வந்திருக்கேன். ரத்தத்தோட அளவை மேம்படுத்துகிற உணவுகள் என்னென்னா, பீட்ரூட், கீரைகள், மாதுளம்பழம், பருப்பு வகைகள், கல்லீரல், முட்டை, டார்க் சாக்லேட், விதைகள். இதை பற்றிலாம் நான் விளக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு. கீரையில் இரும்பு, போலட், வைட்டமின் B12 ஊட்டச்சத்து இருக்குது. ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் உற்பத்தி இரும்பு ரொம்ப அவசியம். மற்றபடி வைட்டமின் B12, போலட் போன்ற சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியம். கீரையை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அடிக்கடி. அடுத்தது பீட்ரூட் இரும்பு சத்து, போலட் மற்றும் பீட்டானின் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதனால் ரத்த சிவப்பான உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் செய்யுது. ஒட்டுமொத்த ரத்தத்தையும் அதனோட வேலையை சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த காய் ரொம்ப உதவி. அதனால் பீட்ரூட் அடிக்கடி சாப்பிடுங்க. ஓகேவா? அடுத்தது மாதுளை அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. மாதுளை ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது. ரத்த சோகையும் தடுக்குது. இதில் வைட்டமின் C இருக்குமா, அதனால் இரும்பு உறிஞ்சுதலையும் ஊக்குவிக்குது. இரும்பை அதிக உறிஞ்சு நம்ம உடம்புக்கு சத்தை கொடுக்குது. அதனால் இதையும் முக்கியமாக மாதுளை மூலம் சாப்பிடுங்க. அடுத்தது பருப்பு வகை. பருப்பில் பீன்ஸு, கொண்டக்கடலை, இதில் இரும்பு, போலட், புரதம் நிறைந்த உணவு. இரத்த சிவப்பணு உற்பத்தி இது அதிகப்படுத்துது, பராமரிக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொண்டக்கடலை, பீன்ஸ். அடுத்தது கல்லீரல். இறைச்சியில் ரொம்ப முக்கியமான உறுப்பு கல்லீரலில் இரும்பு சத்து, வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஊட்டச்சத்து உள்ள பொருள் இது. இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க, ரத்த சோகை உள்ளவங்களாம் இந்த கல்லீரல் அடிக்கடி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது சிவப்பு இறைச்சி, அதாவது மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி போன்ற இரும்பு சத்து உள்ளடக்கிய பொருள். இதெல்லாம் இறைச்சி வகையெல்லாம் மிதமான அளவு, அதிக அளவு சாப்பிடக்கூடாது. மிதமான, நார்மலாக நம்ம கொஞ்சம் அளவாக சாப்பிடுகிறது உடல் உள்ள இரும்பு சத்து அளவை பராமரிக்குது இந்த சிவப்பிறைச்சி. அடுத்தது முட்டை. இரும்பு மற்றும் வைட்டமின் B12 இரண்டுமே அதிக அளவில் இந்த இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்குது. அதனால் இரத்த சோகை வழிவகுக்கும் குறைபாடுகளை இது தடுக்குது. அதனால் முட்டை முக்கியமாக சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிடலாம். முட்டை அடிக்கடி சாப்பிடலாம். அது டார்க் சாக்லேட். இது ரத்தத்தினோட ஆரோக்கியத்துக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப முக்கியம். இதில் இரும்பு, தாமிரம், பிளாவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ரத்த ஓட்டம் மற்றும் ரத்த சுழற்சி இருக்குது இல்லைங்களா, அதை ரொம்ப அதிகமாக தூண்டுற மாதிரி இது உதவுது. இதில் கோகோ உள்ளடக்கிய டார்க் சாக்லேட் சாப்பிட்றது முக்கியமாக நல்லது. அடுத்து விதைகள்னால் பாதாம், பூசணி விதைகள், எள் போன்ற இரும்பு சத்து, வைட்டமின் E உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்கள். இதெல்லாம் அந்த இரத்த அளவை பராமரிக்கிறதோடு இதயத்துக்குள்ள ஆரோக்கியத்தையும் இது நல்ல நன்மை கொடுக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பொருள்கள்லாம் அடிக்கடி மக்களே உபயோகப்படுத்திக்கோங்க. உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் மக்களாக எல்லாருமே தண்ணி குடிங்க. அதிகம் தண்ணி குடிங்க. காலையில் ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு வெந்தயம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா வெந்தயம் முழுங்குங்க. வெந்தயம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஹீட்டாக இருக்கிறவங்க வெந்தயம் முழுங்குறது நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரணமாகும், உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறைக்கும். நல்லது, வெந்தயம் சாப்பிட்றது நல்லது. சுகர், பிபி இருக்கிறவங்களாம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மென்று முழுங்கி தண்ணி குடிங்க. அதுவும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க. காலையில் எழுந்திரிச்சி முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் முடிஞ்ச இதை சொல்கிறேன். அதாவது இதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.